அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வைகாசி 18/1/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 1:50 இந்த மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இந்த குரு பகவான் அவர்கள் பெயர்ச்சி அடைந்து அமர்ந்து இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டே வார்த்தை தான். உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும். உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் தீர்மானிப்பது உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் நற்பலன்களே உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில், தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒண்ணா துன்பங்களே வந்து சேரும். அதனால தான் சொல்றது, அட்லீஸ்ட் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ இப்ப சொல்ல போற பலன்கள் தான் உங்களை வந்தடையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பலனுக்குள்ள போவோமா? இந்த மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி 18 பார்த்தீங்கன்னா 1/6/2026 அன்று திங்கட்கிழமை அன்னைக்கு 1:58 மிதுனமனையிலிருந்து கடகமனைக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த குரு பகவான் அவர்கள் எந்த விதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா பாருங்க. உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போ இதுல என்ன முக்கியம்னா, தொட்டதெல்லாம் லாபமா மாறியே தீரணும். அப்போ எங்க இடிக்குது உங்களுக்கு? யாரு தடுப்பாங்க? அப்படி தடுத்தா தசை நடத்தும் கிரகம் தான் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் கண்டிப்பா இது கிடைச்சிடும். அட்லீஸ்ட் அதன் அதிதேவதையை நீங்க வணங்கிட்டு இருந்தீங்கன்னா சுபத்துவம் ஆகும். அது அப்போ நிச்சயமாய் தொட்டதெல்லாம் லாபமாக மாறும். அப்பதான் மாறும். இந்த 11ஆம் இடம் என்பது என்ன? ஆகச் சிறந்த உடல் பலம், தெம்பு, நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ நோய் நிவர்த்தி, உங்களுக்கு சகல விதமான நோய்களுக்கும் நோய் நிவர்த்தி நிச்சயமாக உண்டு. உங்களை விட்டு அகலும். உடல் பலம், தெம்பு, சுறுசுறுப்பு எல்லாமே அதுதான். அது மட்டுமல்ல, இந்த 11ஆம் இடம் தலைமை தாங்கும் தகுதி. அப்போ உங்களுக்கு உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உடல் பலம், தெம்பு எல்லாமே அதிகமாகும். 11ஆம் இடம் மிகப்பெரிய லாபம். அப்போ பேங்க் பேலன்ஸ் நிற்கும். தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நிற்கும். 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படின்னு 4ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் 100 ஏக்கர் 200 ஏக்கர் இந்த மாதிரி பெரும் சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நல்கும். அது மட்டுமல்ல, ஆகச்சிறந்த நலம் விரும்பிகள் இந்த இடம். உங்களுக்கு ஒண்ணுன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒண்ணுன்னா அழுதுருவாங்க பாத்தீங்களா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனசுள்ள ஒரு நட்பை இது இழுத்து கொண்டாந்து விடும். இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள அது காலகாலமா நீடிக்கும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் நல்ல நட்பு, நலம் விரும்பி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆகச்சிறந்த லாபங்களும் உண்டு. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணுமா? இந்த 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணாதான் உண்டு. சுபத்துவமா மாறுது. குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். பார்க்கும் இடம் சுபத்துவமாகும். அந்த இடம் விருத்தியாகும்.
அத்தனை குற்றமும் நீங்கிடும். அப்போ 11ஆம் இடம் ஆகச்சிறந்த வழி வந்து விடுது. அப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து எகிரும், தொட்டதெல்லாம் லாபமா மாறும். உங்களுக்கு உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைக்கும். அண்ணன், அக்கா, பெரியப்பா போன்றவர்களின் ஆகச்சிறந்த நன்மைகள் அவர்களால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும். இந்த 11ஆம் இடம் தான் அந்த ஆசை, இச்சைகள்னு சொல்லுவாங்க. ஆசையே வந்து இச்சைகள் தான், என்ன பண்றது? அப்போ உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேறதுக்கு வழிவகை செய்யும். காலங்காலமா இதை வந்து நான் குறிக்கோளா ஏத்துக்கிட்டு பண்றேன்டா அப்படின்னா அந்த குறிக்கோளை தொடுவதற்கு வழிவகை செய்யும். ஒரு லட்சியத்தை ஏத்துக்கிட்டு அந்த வழி நடக்கிறேன்டா அந்த அந்த லட்சியத்தை நிறைவேற்றாம ஓய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆகச்சிறந்த லட்சியங்கள் நிறைவேறும். மிகப்பெரிய சொத்துக்கள், தோட்டம், துறவுகள், இது எல்லாமே பெரும் பணம் இந்த 11ஆம் இடம். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 500 கட்டை அடிக்க வச்சுட்டு சுத்தியும் வழி விட்டுட்டு சுத்தி வந்தா எப்படி இருக்கும்? அதான் வந்து 11ஆம் இடம். அவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இதெல்லாம் எங்கடா கதை அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்றீங்களா? அப்படி இல்லை. உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்க பெரும் பணம் நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அது வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். இந்த குரு பகவான் அவர்கள் கொடுத்தே தீர்வார், தசா புத்தி நன்றாக இருந்து விடும் பட்சத்தில், தசா நடத்துகிற கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில். அது மட்டுமல்ல, ஆகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா மொத்தமும் உடல் இருக்கிற நோய்கள் எல்லாமே வந்து விலகிடும், உங்களை விட்டு விலகிடும். அந்த அளவுக்கு அது வந்து காமிக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு காதல் மலரும், காதலில் வெற்றி கொள்வார்கள். யாரெல்லாம் 2வது திருமணம், 3வது திருமணமா இருந்தா கூட சரி, அந்த மாதிரி யாரெல்லாம் 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவும் வந்து நடந்தேறும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த 11ஆம் இடம் ரொம்ப நல்ல சுபத்துவமா மாறுறதுனாலேயே நீங்க நல்ல சுறுசுறுப்பும் பலத்தோடையும் வலம் வருவீங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு ஊக்கம் வந்து கொடுத்துரும். இந்த 11ஆம் இடம் அளப்பரிய ஊக்கம் வந்து கொடுத்துரும். அடுத்து வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்தை, உங்களுடைய லக்னத்தை பார்வை செய்கிறார். லக்னம் தான் நீங்க. அப்ப என்ன நடக்கும்? முதல்ல உங்களுக்கு இந்த கட்டுப்பாடு இருக்கு பாருங்க. காலையில் எழுந்தோடனே நேரமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பர்ஃபெக்ஷனாக கொடுக்குங்க. நீங்கள் இதில் எதையாவது செய்ய முடியாமல் இருந்தீங்கன்னா செய்ய வைக்கும். இதில் விருப்பம் இருந்து செய்ய முடியாமல் இருந்தீங்கன்னா செய்ய வைக்கும். உங்களை நீங்களே சரியாக வைத்துக் கொள்ளுதல் நடக்கும். உங்களை நீங்களே சரியாக வைத்துக் கொள்ளுதல் நடக்கும். அப்போ நீங்க தேகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேஜஸோட இருக்கும். குரு பகவான் இல்லையா, தெய்வ கடாட்சத்தோட இருக்காண்டா, எப்படா இப்படி பல மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து சுபத்துவமா மாறுத்துது. அப்போ உங்களை நீங்களே நேசித்தல் நடக்கும். உங்களுடைய உடலில் உள்ள சகல விதமான நோய்கள், மர்மஸ்தான நோய்கள் முதற்கொண்டு உங்களை விட்டு விலகும். சகல விதமான விஷயங்களிலும் நீங்கள் முக்கியம் பெற்ற நபராக வலம் வர வைக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில். அப்போ லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிரும். அது மட்டுமல்ல, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக விழிப்புணர்வோடு திகழ வைக்கும். தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சோம்பேறித்தனம் விட்டு விட்டு விலகும். சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறது, எப்படியெல்லாம், அதாவது எல்லா விஷயமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அந்த கட்டுப்பாட்டோட வாழுதல் நடக்கும். உங்களை நீங்களே நேசித்தல் நடக்கும். தலைவலி இருந்தால் தலைவலி சரியாகும். ஒரு சிலருக்கு வெயிட் கூட கூடினாலும் கூடலாம், சொல்ல முடியாது. அது மாதிரி உங்களை நீங்களே நேசித்தல் நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ற இடமெல்லாம் முக்கியத்துவம் பெறுவீங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா தனியாக தெரிவிங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்து காட்டும். உங்களை நீங்கள் உங்களுடைய சொந்த உற்சாகத்தாலேயே 11ஆம் இடம் வேற வேலை செய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த உற்சாகத்தாலேயே எதுலேயுமே வீழ்த்த முடியாத ஒரு ஆத்மாவாக வலம் வர வைக்கும். நிறைய விஷயங்களில் தெளிவு வர வைக்கும். புத்தி கூர்மையை வந்து அதிகமாகும். யோசிப்பு திறன் வந்து அதிகமாகும். சமயோஜித புத்தி பெரும்பான்மையாக செயல்படும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக காமிக்கும். நல்ல சட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெய்வ கடாட்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சட்டை கூட
அது தேர்ந்தெடுக்கிறது கூட அருமையாக தேர்ந்தெடுத்து கிளீனாக போடுவீங்க. ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இறங்கி நல்ல வந்து செயல்படுறது, சொல்றது, பண்றது, நடவடிக்கைகள்லாம் மாறுறது, இது எல்லாமே உங்களுக்கு நடந்தேறும். அப்புறம் 7ஆம் பார்வையா லக்னத்தை பார்த்துறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தை, சொந்த வீட்டை பார்க்குறாரு. உங்களுடைய சொந்த வீடு, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தை வந்து பார்வை செய்து பலன்களை வழங்குகிறார். அப்படின்னா உங்களுக்கு அந்த 3ஆம் இடம் பலம் பெறுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் இது வந்து தைரிய ஸ்தானம், திறமை ஸ்தானம், ஆளுமை ஸ்தானம், வீரமாக செயல்படுதல், அந்த ஸ்தானம் இது வந்து. அப்போ இந்த 11 லக்னம் பிளஸ் 3, அப்போ எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. அவ்வளவு பெரிய தைரியம் முதல்ல இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வந்துருங்க. தசை நடத்துகிற கிரகம் நன்மையாக இருந்துச்சுன்னா வச்சு விளாசுன்னு விளாசிடுவீங்க, எல்லா சிக்கலையும் தீர்த்துருவீங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து காமிக்குது. இந்த கழுத்து, தோள்பட்டை, கைகள், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். இது வந்து புஜபலத்தோட புஜபலம் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது மலை போல் வளர்ந்த தோளான், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேக திருத்தம், அந்த மாதிரி தேக திருத்தம் வந்து கொண்டு வந்துடுவீங்க. விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த உன்னதமான நல்ல வெற்றிகளை குவிப்பார்கள் விளையாட்டு வீரர்கள். 11ஆம் இடம் லக்னம் பிளஸ் வந்து 3ஆம் இடம். அப்போ ரொம்ப தெம்பு, திராணி, சுறுசுறுப்பு, உங்களுடைய எழுச்சி மிக்க வாழ்க்கையாக இந்த குரு பயிற்சிக்கு பின் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த 3ஆம் இடம் நிலம் வாங்கி விற்றல். அப்போ யார் யாரெல்லாம் வந்து இந்த புரோக்கரேஜ் விஷயத்துல மாட்டிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமா வெளியே வந்துடுவீங்க. அப்புறம் நிலம் வாங்கி விற்றல், இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொய்வோட போயிட்டு இருந்ததுன்னா அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறும். வேகமாக வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, வேகமாக வந்து இந்த வியாபாரங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சூடு பிடிக்கும். மடமடன் காலியாயிரம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நிலம் வாங்கி விற்றல். அப்புறம் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கையெழுத்து போடுறது. அப்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, ஒரு 4 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து டீடு போட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் இது வந்து 3ஆம் இடம். அப்போ புதிய பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் இந்த 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைகள், பாகப்பிரிவினைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், இது எல்லாம் நீங்கும் உங்களுக்கு. அப்போ இந்த நிலப்புலன்களை வந்து பங்கு போடுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் நிச்சயமா நீங்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்களோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சால்வ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த முட்டி, முழங்கால், இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால முட்டி, இந்த தொடை இல்லை, முட்டிக்கு கீழே அந்த முழங்கால், முட்டி முழங்கால், இந்த முழங்காலில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரும் நல்ல விதமாக. அதே மாதிரி மர்ம நோய் வந்து உங்களை விட்டு அகலும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அந்த 11ஆம் இடம், அதனால மர்மஸ்தானம் நோய்கள் வந்து உங்களை விட்டு அகலும், மர்ம நோய்களும் உங்களை விட்டு அகலும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், அதாவது நல்ல தகவல்கள், இது பார்க்கறதுனாலேயே நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும். நல்ல தகவல்களை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். அந்த தகவல் தொழில்நுட்பமும் இந்த 3ஆம் இடம் தான். அப்போ ஐடி துறைகள், கம்ப்யூட்டர், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மிஷின்ஸு, டேட்டா அனாலிசிஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, செல்ஃபோன்ஸு, இது சார்ந்த தொழிலோ வேலையோ செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதில் உள்ள சிக்கல்கள் நிச்சயமாக மாறும். இந்த 6வது மாதத்துக்கு அப்புறம் கம்பல்சரி மாறும். குரு பயிற்சிக்கு பின்னாடி மிகப்பெரிய உன்னத நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அந்த தொழில் அபரிதமான வளர்ச்சியை நோக்கி திரும்பும். நல்லா பார்த்தீங்கன்னா அது மட்டுமல்ல, இந்த 3ஆம் இடத்துக்கு இந்த நிலம் வாங்கி விற்றல் எங்கெங்கயோ வெளியூர்லலாம் போய் சேராண்டா இவன் அப்படின்ற அளவுக்கு வந்து அது வந்து செய்யும், வேலையை செய்யும். அப்புறம் மன தைரியத்தை, கெப்பாசிட்டியை வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப கொடுக்குறாரு. அப்போ சாதனைகள் பல செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசு ரொம்ப தெம்பு திராணியாக மாறும், ஆளுமை மிக்க மனதாக மாறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஈடுபடணும்,
அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த குரு பகவான் வந்து, ஏன்னா 12ஆம் அதிபதி, அதனால ஆசை இருந்துச்சுன்னா அதையும் வந்து செய்ய வைக்கும், கம்பல்சரி செய்ய வைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு, அந்த 12ஆம் அதிபதி பார்க்கறதுனாலே புலிப்பாணி சொல்கிறாரு, பூமியை வலம் வருதல் அந்த இடம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது, ஒரு கல்வி கற்கிறது, அங்கேயே இருந்து தொழில் செய்கிறது, வாணிபம் செய்கிறது, இல்லை உள்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே டாலரில் சம்பாதிக்கிறது, ஒரு கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கிறது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, தூரமாக வெளியூரில் போய் படிக்கிறது, வேறு மாநிலத்தில் போய் படிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வழிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் தொடர்பால் உங்களுடைய லாபங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இந்த லேவாதேவி, அதாவது ஒரு குத்தகை எடுக்கிறது, அதாவது ஒரு ரோடு கான்ட்ராக்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி ரோடு கான்ட்ராக்டர் இல்லை, கான்ட்ராக்டர் எடுக்கிறது எதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களையும் பெருத்த லாபம் உண்டு. நிலம் வாங்கி விட்டாலும் பெரிய லாபமாக உங்களுக்கு நிச்சயமாக மாறும். 11ஆம் இடம் 3ஆம் இடம் எல்லாமே சம்பந்தப்படுறதுனால பெரும் பணக்காரனாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகிறது இந்த குரு பயிற்சி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள். இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு கொடுத்துருவாரானா? நிச்சயமா கிடையாது. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வருதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இந்த கெடுபலன் அப்படிங்கிறது. ஏன்னா குரு பார்க்கிற இடம்தான் விருத்தியாகும், சுபத்துவமாக மாறும், கோடி குற்றங்கள் நீங்கும் குரு நோக்கின். ஆனால் இருக்கும் இடம் பால்படும் என்று மூல நூட்கள் அருளுகிறது. அது மட்டுமல்ல, அந்த கடக வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் தனித்து நிற்கிறாரோ அப்பெல்லாம் பிரச்சனை வரும். இப்போ கேது கொஞ்ச நாளில் வந்துட போறாருன்னு வச்சுக்கோங்க, கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்போ வந்துட போறாருன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அப்போ அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுனா அதுவும் அங்கே நடக்கும். அந்த வீடு காலியாக இருந்து இவர் மட்டும் இருந்தார்னா பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டு, பெரிய கிரகம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு இரிட்டேஷன் அந்த வீட்டுக்கே கொடுப்பாரு. இருக்கிற இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது வந்து அதனால தான் மிகப்பெரிய ஒரு வெயிட்டேஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டில் வந்து உட்கார்றாரு, 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. அப்போது அந்த 7ஆம் இடம் என்பது தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த கெடுபலன்களை குரு பகவான் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். தசாபுத்தி தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா கண்டிப்பாக இதை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். தசை நடத்துகிற கிரகம் சரியில்லை, அதன் அதிதேவதையாவது வணங்கணும். அட்லீஸ்ட் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், செவத்து மேலே காலை வச்சு தூங்குவேன், நான் குப்புரடிச்சு தூங்குவேன், ஏன்னா இப்படி தாண்டா அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து அனுபவிச்சே தீரணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், கலத்திரஸ்தானம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ மகரத்துக்கு 7ஆம் இடம் வந்து என்ன, அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ மன்மதன் வரத்து ரதி வரத்து அந்த இடம் அப்படின்னு வந்து குமாரசாமியம் நூல் சொல்கிறது. காதல் கெடும், அன்பு கெடும், நல்ல சாப்பாடு கிடைக்குமானா கிடைக்காது, கணவனிடமோ மனைவியிடமோ தகராறு பண்ணுறதை விட்டுறணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஏற்கனவே தகராறில் இருந்தீங்கன்னா இன்னும் அது வந்து அளவுக்கு அதிகமாக மாறும். பேசுகிற பேச்சு கணவன்கிட்ட மனைவி கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும், இல்லைன்னா மாட்டிப்போம். அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் அப்போது எதிரிகளாக மாறுவார்கள் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா. அந்த விஷயத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப் தொழில், அப்போது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய கஷ்டங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த தொழில் வந்து நஷ்டமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தசா நடத்துகிற கிரகத்தை வந்து அதிதேவதையை வந்து வணங்கினீங்கன்னா தப்பிச்சிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். பார்ட்னர்ஷிப் தொழில் பிரியறதுக்கு நேரிடும். வெகுஜனர் மத்தியில், மக்கள் மத்தியில், வீட்டின் அக்கம்பக்கத்தார் மத்தியில் கெட்ட பெயர் உருவாகும். ஞாபக மறதி வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது எங்கன்னா வச்சுட்டு போயிடுறது, இந்த மாதிரி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சென்ட் அடிச்சுட்டு இருப்பீங்க, இவ்வளோ நாளாக மறந்துட்டு போயிடுவீங்க, சென்ட்டெல்லாம் அடிக்க மாட்டீங்க. ஒரு பூ வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டீங்க வீட்டில், அதெல்லாம் நடக்காது. நல்ல சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியுமானா முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து காட்டும்.
இந்த பிரச்சனைலாம் எப்படி வெளியே வர்றது அப்படின்னா ஒரே ஒரு வழிதான். குரு பகவான் வியாழக்கிழமை ஆச்சுன்னா தட்சிணாமூர்த்தி சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். அப்படி வணங்கினா தப்பிச்சோம். மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ கொண்ட கடையில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்து கூட வர முடியாது. தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.